Hi, Troop. So, yeah, இது என்னோட vlog of coffee with Adam வச்சுக்கலாம். So, yes, so I'm having my tasty coffee and கொஞ்சம் பேசலாம். Yes, let me have a sip. Yes, so என்ன பேச போறோம்னா, how was my experience of editing the video yesterday? அதாவது நான் நான் நிறைய இந்த vlog or யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. பார்க்கும்போது அப்படியே ஒரு பார்த்தோமா ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோ, பார்த்தோமா திருப்பி ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோ. பார்க்கறதுக்கு இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஆனா உட்கார்ந்து அதுக்கு வேலை செய்யும்போது தான் அதோட அதோட பெரிய கஷ்டமே எனக்கு தெரியுது. ஸோ அப்படியே அதோட வேர்ஷன் மாத்திடுச்சு. என்னுடைய எப்படி நான் நினைச்சேனோ அது மாதிரி இல்லை இப்போ. பிகாஸ் நேற்று உட்காந்து அதை பண்ணும்போது தான் எனக்கே புரியுது. ஸோ வீடியோ எடுக்கிறது எவ்வளோ ஹார்டோ, ஒரு 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 ப்ரிப்பரேஷன் பண்ணி இதை தான் பேச போகிறோன்னு ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் வச்சு ரெடி பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா செட்டப் பண்ணி, அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஐ மீன் லைட்டிங்ஸ் வச்சு இது அத்தனை வேலை இருக்குது. சவுண்டு கிளாரிட்டிக்காக ஒரு லோன் ஸ்பேஸ் எடுத்து இத்தனை வேலை இருக்குது. அது முடிஞ்சு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஆஃப்டர் வீடியோக்கு அப்புறம் அதுக்கோட எடிட்டிங் ஒர்க் இருக்கு பாருங்களேன். நேற்று என்ன கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் தலைக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து இத்தனை வீடியோஸ் போடணும், இத்தனை இது பண்ணணும்ன்ட்டு எனக்கு ஒரு டைம் லைன் இருக்கு. இந்த டைம் லைனுக்குள்ள நான் இந்த எடிட்டிங்கை பண்ணி முடிக்கணும். ஐம் நாட் ப்ரீ பிளான்ட். ஸோ தான் ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரீ பிளான். எனக்கு எந்த பேக்கப்ஸும் இல்லை. ஒரு டே இது பண்ணலாம், ஒரு டேல அது பண்ணலான்னு சொல்லி அந்த பிளானும் இல்லை எனக்கு. அப்படியே அப்ரப்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். However I talk, எனக்கு அந்த காஃபி கிரேவிங் எனக்கு குடிச்சிடு அப்படின்னு மைண்டில் சொல்லுது. சரி, ஓகே. ஸோ வேர் ஐ ஸ்டார்ட், அந்த என்னது, there is a lot more work to be done after video shooting, video editing. இங்கே அதான் காமெடி. ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு உட்காந்தாச்சு. அண்ட் த டைம் இஸ் ரன்னிங் அவுட். வித்தின் 1 hour ஐ ஹேவ் டு போஸ்ட் த வீடியோ. இதுதான் பிளான். ஓகேவா? இந்த பிளானிங்கே இல்லாததால தான் இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ வாட் ஐ டிட், அப்போ இருக்கிற ப்ராசஸ் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு ஆப் இல்லைங்க, ஒரு 5, 6, 7, 8 ஆப்பு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அண்ட் ஒரு ஆப் என்னன்னா, நம்மளோட எவ்வளவோ நம்ம க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருந்தாலும், க்ளோஸ்டு ரூம் எடுத்து அலோன் ரூமில் வந்து சவுண்டே இல்லாத ஒரு பிளேஸில் வந்து நம்ம இருந்தாலும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் நல்ல தெளிவாகவே காட்டுது. அது வி ஹாவ் டு ரிமூவ்ல. அதனால வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆப். ஓகேங்களா? ஆனால் அந்த பர்டிகுலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது இட் இஸ் நாட் வெரி ஈஸி. பிகாஸ் என்னோட ஃபோனில் எந்த அப்ளிகேஷன்னாலும் ஐ ஹாவ் டு பே இட். எஸ், ஐஃபோன்றது வந்து இப்போதான் எனக்கு அது புரியுது, ஏன் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் மாறினு. பிகாஸ் வீடியோ எடிட்டிங்லாம் இட்ஸ் ஃபார் அ லே மேன், ஃபார் ஒரு அமெச்சூர் பர்சனுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஸோ நாய்ஸ் ரிமூவ்க்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியாச்சு. அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணால் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்துருச்சு கம்ப்ளீட்டாக. அப்பா இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போய் எடிட்டிங் போய் உட்காரும்போது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு போகும்போது ஆப் வந்து நீங்கள் வாங்கணும்னு சொல்லிடுச்சு. சரி, ஓகே, ரைட்டு, இப்படி சொல்லுதுன்ட்டு அதை வாங்கியாச்சு. காசு கொடுத்து வாங்கினோன்னே அந்த வேர்ஷன் வர மாட்டேங்குது. அந்த ப்ரோ வேர்ஷன், அப்கிரேட்டட் வேர்ஷன் வர மாட்டேங்குது. அதுக்கு
நான் திருப்பியும் ஆப்பிள் அந்த டீம் கிட்ட திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். அந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. அதுக்கு ஒரு டைம் ஆகுது. இதுக்கு அடுத்தது வந்து நாய்ஸை ரிமூவ் பண்ணுற ஒர்க் முடிஞ்சிருச்சா, இப்போ அது ஒர்க் ஆகலைன்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் எனி அதர் டூல் தானே. நான் வேறு டூலில் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு எவ்ரி வீடியோங்க இவங்க வெயிட் பண்ண. ஸோ எவ்ரி வீடியோக்கு எவ்ரி வீடியோ வில் பிரிங் யூ ஐ மீன் அந்த அந்த வீடியோ நல்லா தூக்கி காட்டணும்னா அதோட தம்ப்நெயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நான் சில ரீசர்ச்லாம் பண்ணேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சில ரீசர்ச்சஸ்லாம் பண்ணேன். சில இப்போ தான் போடுற யூடியூபர்ஸோட வீடியோஸும் பார்த்தேன். இப்போ போடுற வீடியோஸ் ஐ மீன் யூடியூபர்ஸை நான் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம நம்ம எடுத்தோடனே டாப்பில் பண்ண முடியாது. நம்ம கீழேருந்து பண்ண வேண்டாம். அதாவது நிறைய பேர் வீடியோக்காக வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ணுவேன். அதாவது எந்த அளவுக்குன்னா அதை பார்த்தாலே வில் ஃபீல் லைக் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, இவங்களுக்கு எதை காட்டணும்னு தெரியாதா, எதை பண்ணணும்னு தெரியாதான்ற மாதிரி ஒரு 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 இது இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே அகெயின் ஐம் டெல்லிங் யூ, இதெல்லாமே நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட மைண்ட் தான். ஓகேவா? இப்போ நான் யாரையும் பர்டிகுலரைஸ் பண்ணி இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லல. சரி, ஒரு வீடியோ மேக் பண்றோம்னா அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கணும். அது இல்லாம சும்மா ஹாய் சொல்றதுக்கே ஒரு வீடியோ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த வீடியோ. எனக்கு நிஜமா தெரியல. அண்ட் அவங்களுக்கு வியூஸ் லைக்ஸ் வர மாதிரி எனக்கு தேவையில்லை. அந்த ரீச் எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டீசென்ட்ன்றதோட நான் ஒரு ஜோன்ல இருக்கேன். அந்த ஜோனுக்குள்ள என் ட்ரூப்க்கு நான் இப்படின்னு காட்டுறேன். அண்ட் ஐம் டாக்கிங் வித் மை ட்ரூப். ஓகே, நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நான் உங்களோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கேன். இன்னமும் நீங்க என்னை பத்தி நீங்க வந்து என்னை பத்தி லைக் யூல் கம் டு நோ அபவுட் மீ கிளியர். மேபி இப்போ நம்ம ஃப்ரெஷ்னால உங்களுக்கு தெரியல, இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்குமே சேம் திங். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அதுவுமே வந்து ஒரு சர்டன் எடிட்டிங் மோடு தான் கொடுக்குது. ஆர் எல்ஸ் we can edit through our phone itself. ஓகேவா? ஸோ எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஏன்னா ஆப்பிள் அவ்வளோ என்னால் எடிட்டிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்ட்ராய்டு அளவுக்கு வந்து ஆப்பிள் எனக்கு பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோனில் நான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் அதுவும் வந்து கேட்சியாக இல்லை. ஐ வாண்ட் டு பி மேக் இட் லைக் கேட்சினா இந்த சென்ஸ், ஏதோ ஒன்று பண்ணாலும் வி ஹாவ் டு இம்ப்ரெஸ்ல. எப்படி ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ ஃபேஸை வந்து நம்ம அழகுப்படுத்தி வச்சுக்கணும், ஒரு ப்ரெசென்டபிளாக இருக்கணும். ஸோ அந்த ப்ரெசென்டபிளை தான் நான் கேட்சின்னு மீன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். அகெயின் வந்து அவங்க அந்த ஆப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சர்டன் இதுதான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு காமனான தம்ப்நெயில், நல்லா இல்லை பார்க்கறதுக்கு, அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணேன், நான் ப்ரோ வெர்ஷன் பார்க்கும்போது ப்ரோஸில் நிறையா இருந்தது. ஸோ ஓகே, எதுக்கு பே பண்ணலான்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, எனக்கு ப்ரோ வெர்ஷன் காட்ட மாட்டேங்குது. சரி, ஒரு 2 hours கழிச்சு காட்டும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணாலும் அப்போவும் எனக்கு காட்டலை. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு திருப்பியும் அகெயின் ஐ கான்டாக்டட் ஆப்பிள் டீம். அண்ட் அப்படியே இதுக்கே ஒரு டைம் போச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு ஃபார் வீடியோ எடிட்டிங், ஸோ நான் ஒன் கோல வீடியோ பண்ணலை. ஓகேவா? நான் சில விஷயங்களை வந்து கட் பண்ணோன்னா ஐ வில் கட் இட் அண்ட் ஐ ரீஒர்க் ஆன் இட். அந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஐ வாய்ஸ் ஓவர் லேட்டர். ஸோ இந்த மாதிரி சில இது இருக்குல்ல, அதுக்காக ஐ ஹேவ் டு டவுன்லோட் ஐமூவிஸ், ஐக்ளிப்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸுங்க. எனக்கு இதை பண்ணுறதுக்குன்னே, இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறதுக்குன்னே ஆக்சுவலி என்னோட ஃபோனில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப், மேபி ரேப்பிடோ, இங்கே இருக்க அங்கே இருக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரேப்பிடோ வச்சுருப்பேன். அது இல்லாமல் ஐல் ஹாவ் வாட் ஐல் ஹாவ் யூனோ வெரி காமன் யூஸ்வலி லைக் ஸ்விக்கி இருக்குது. எங்கிட்ட ஸ்விக்கி ஆப் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு, இந்த பாருங்க, நான் ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணல.
இந்த மாதிரி ரொம்ப காமனா ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனுக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி தான் நான் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே நான் டிலீட் பண்ணிட்டேன். தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் நான் யூஸ் பண்ணல. இருந்தாலும் டிலீட் பண்ணேன். நான் மேக்ஸிமம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸை வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கு தான் பார்த்துருக்கேன். ஒன் செகண்ட். ஆனால் இப்போ வந்து வேற வழியே இல்லாமல் ஐ had installed 7 applications. 7 applications and I don't want to mention the name. And அதுவும் எனக்கு ப்ராப்பரான இது ரிசல்ட் கொடுக்குறான்னா கிடையாது. ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஐம் ஸ்டில் ட்ரைங் டு கிவ் யூ அ கிளியர் யூனோ பார்க்கறதுக்கு ஒரு ப்ரெசன்டபிளான வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் மை மை ட்ராஜடி வித் வீடியோ எடிட்டிங்ஸ் அண்ட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற வேலைகள்லாம் இதெல்லாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணும்போது உங்களுக்கு தோணலாம். ஆனாலும் நம்மளுக்கு வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி தோணலை. கரெக்டுங்களா? ஐ மீன் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? ஐ திங்க் நான் உங்களோட மர்ஜ் ஆகிற இந்த இடத்துலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன அவங்க பாட்டுன்ட்டு வீடியோ பண்ணாங்க, இன்றைக்கே நான் வீடியோ போட்டு இன்றைக்கே நான் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கே நான் வைரல் ஆகுறேன்லாம் நினைப்பாங்க. அது அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி அது அந்த மாதிரி கிடையாது. அது நம்ம பார்த்த சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அப்படி கிடையாது. நம்ம நினச்ச சில விஷயங்கள் பார்த்ததில் அப்படி கிடையாது ரியாலிட்டியில். ஸோ ஹவு இஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மேக்கிங் யோர் வீடியோ? என் ட்ரூ பிளே நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வீடியோஸ் மேக் பண்ணலான்றதை யோசிக்கலாம், இல்லை இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், இல்லாட்டி ஆன் த கோல போயிட்டு இருப்பீங்களா இருக்கலாம். வாட் எவர். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஷேர் வித் மீ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ லேர்னிங், ஐ எம் ஆல்சோ க்ரோவிங் அலாங் வித் யூ. So I'm also happy to know how was your experience and நீங்க எப்படி ஈஸி பண்ணிக்கிட்டீங்க அதை or whatsoever. So yes, this is about the video and I'm in my last sip of my coffee and day is good. Day is really good. So be happy, smile always, and stay positive. Hope விட்டுறாதீங்க. Everything will happen. Everything will will fall in your place at the right time. Maybe இப்போ நடக்கலைன்னா it is not the time. Your time is coming அப்படின்னு நினச்சிக்கலாம். Yes, okay. Please do share and do subscribe. Like பண்ணுங்க, பாருங்க am I useful or not. என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. So I'm also growing. Let me grow and we all grow together. Bye bye. Next வீடியோவில் பார்க்கலாம்.